शांति शांति शांति। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। காண்யகுப்ஜம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே அந்தனர் குலத்திலே பிறந்து அஜாமியை நாடிப்போய் அங்கேயே ரமித்த காரணத்தினாலே அஜாமிலன் என்கின்ற பெயருடையவனாய் அவளுக்கு பிறந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளை வளர்ப்பதிலும் சீராட்டுவதிலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இழக்கின்றான். அதில் 10வது குழந்தைக்கு பெயர் நாராயணன் என்கின்ற பெயருடையதாக இருக்கிறது. அந்த குழந்தையுடன் லாலனம், விளையாடுவது, கொஞ்சுவது. இதனுடைய விளைவு என்ன? தனக்கு வயோதிகம் வந்தது கூட அறியாதவனாய், இறப்பு வரப்போகின்றதையும் அறியாதவனாய், தான் எதற்காக வாழ வந்தோமோ அந்த வாழ்க்கையினுடைய தாற்பயம் புரியாதவனாய், வீணாக தன்னுடைய ஆயுளானது விரயமாவதை அறியாதவனாய், ஆயுள் போய்விட்டது, ஆரோக்கியம் குன்றிவிட்டது, இறப்பு தன்னை நெருங்கிவிட்டது. இதெல்லாம் வேகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். வேதாந்தத்துக்குள்ளே நாம் வந்தோமே ஆனால் 3 விதமான சத்தியம் சொல்லுவார். ஒன்றுக்கு பெயர் பாரமார்த்திக சத்தியம். பரமாத்மா
பரமாத்மாவுடைய உண்மை நிலை சத்தியம். அதுதான் சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். மற்றொன்று பிராதிபாசிக சத்தியம். இரண்டாவது பிராதிபாசம், உண்மையை போன்று ஆனால் உண்மை அல்லாமல் இருக்கின்ற ஒரு சத்தியம், பிராதிபாசிகம். இது என்னடான்னா, பல அனுபவங்களை உள்வாங்கி அதை நிறைவேற்றிக் கொள்கின்ற, மனதளவிலே நிறைவேற்றிக் கொள்கின்ற தளமாக இருக்கக்கூடியது இந்த பிராதிபாசிக சத்தியம், கனவு லோகம் என்று சொல்லுவோம். விழிப்பு நிலையிலே எதெல்லாம் நம்மால் கேட்கப்பட்டதோ, பார்க்கப்பட்டதோ, அனுபவிக்கப்பட்டதோ அதெல்லாம் வாசனையாக மனதுக்குள்ளே பதிவாகி அந்த பதிவு ஒரு உலகத்தை தோற்றுவிக்கிறது. எவ்வளவு நேரம்டான்னா ஒரு நொடி பொழுது. அந்த உலகமானது பிரதிபாசம். பாசம் என்றாலே தோற்றம் என்று, அதை போன்ற, பிரதிபாசம் என்றால் அதை போன்றது ஒரு தோற்றம், உண்மையை போன்றது ஒரு உலக நாம் அனுபவித்த விழிப்பு நிலையிலே அனுபவித்த லோகத்தை போல இருக்கின்ற ஒரு தோற்றம். உண்மை கிடையாது என்று நமக்கு எழுந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது, கனவிலிருந்து விழித்துக் கொண்டதுக்கு பிறகுதான் தெரிகிறது. அவ்வாறு விழித்துக் கொள்ளாதவரை அந்த அனுபவம் எப்படி உனக்கு உண்மையை போல இருக்கும். பெரிய கனவே ஒரு நிமிடம் தானா, மற்றதெல்லாம் ஒரு க்ஷணப்பொழுதிலே தோன்றி மறையக்கூடியவை. பிராதிபாசிக சத்தியம். மற்றொன்று இருக்கு, அதுதான் வியாபகாரிக சத்தியம். விவகார நிலையில் இப்ப நாம் ஒருவருக்கு ஒருவர் உறவாடுவது, பேசுவது, சிரிப்பது, சாப்பிடுவது, நுகருவது, கொடுப்பது, தொண்டாற்றிக் கொள்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, துக்கப்படுவது, இதெல்லாம் விவகார நிலையிலே இருக்கின்றன. சரி, இதெல்லாம் எதற்காக எங்கள்கிட்ட சொல்லுகிறீர்கள் கேட்கிறீர்களா? இந்த விவகார நிலையிலே இருக்கின்ற அனுபவம் இருக்கல்லவா, அது நெடுது நேரம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாள்ல 16 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோமே. கனவு என்பது அப்படி அல்ல, ஒரு க்ஷணப்பொழுதிலே தோன்றி மறைகிறது. நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அது உண்மை அல்ல. ஆனால் இந்த விவகார நிலையிலே இருக்கின்ற தோற்றம் இருக்கு, இது ஒரு பெரிய கனவு, மகா கனவு, மகா சொப்னம். ஆனா இதை என்னால் ஏன் அதை மகா சொப்னம்னு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? காரணம், மகா சொப்னம் என்பதை அறிய விடாமல் செய்வதுதான் இந்த மனதனுடைய தன்மை. இந்த மகா சொப்பனத்துல ஆயுள் வேகமாக போவதை அறிய விடாமல் செய்துவிடும். ஆரோக்கியம் அதிகமாக நம்மிடத்திலிருந்து உறிஞ்சப்படுவதை அறிய விடாமல் செய்துவிடும். இதற்காக நான் வாழ வந்தேனோ அந்த வாழ்க்கையினுடைய இலக்கை அறிய விடாமல் செய்துவிடும். புத்தியை பேதலிக்க வைத்து சிந்திக்க விடாமல் செய்வது இந்த வியாபகாரிக சத்தியம். இந்த வியாபகாரிக சத்தியத்துல நாம் எல்லோரும் நாடக்கூடிய ஒரு சத்தியம், அதுதான் பாரமார்த்திக சத்தியம். ஆனா நம்மை அந்த பாரமார்த்திக சத்தியத்திடத்திலே போக விடாமல் செய்வதுதான் இந்த வியாபகாரிகம். யார் அதை செய்யறா? நம்ம கடந்த வாரமே பார்த்தோம், அஜா என்றால் பிரகிருதி என்று பார்த்தோம்.
அஜாமி என்றால் பிரகிருத்தியோட தொடர்பு உடையவன். அஜாமிலன் என்றால் பிரகிருத்தியோட தொடர்பு வைத்துக்கொண்டு அபிமானம் வைத்துக்கொண்டு அதிலேயே விளையாடுபவன், ரமிப்பவன், மோகித்து கிடப்பவனுக்கு பெயர் அஜாமிலன் அப்படின்னு பார்ப்போம். இந்த பிரகிருத்தியோட 3 குணத்தோட தொடர்பில் இருக்கின்ற வரை, அபிமானம் கொண்டிருக்கின்ற வரை, அதிலேயே ரமிக்கின்ற வரை உண்மையான பாரமார்த்திக சத்தியத்தை அறிய விடாமல் செய்துவிடுகிறது இந்த பிரகிருதி அல்லது அஜா என்று சொல்லக்கூடிய மாயா. இருந்துட்டு போட்டுமே, அதனால இப்ப என்ன வந்தது உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுவரைக்கும் அஜா என்று சொல்லக்கூடிய பிரகிருதி இடத்திலேயே அஜாமி அஜாமிலன், எதுவரைக்கும் இந்த பிரகிருதி இடத்திலேயே நான் சம்பந்தம் வைத்துக்கொண்டு அதிலே அபிமானம் கொண்டு நான் எனது என்கின்ற உணர்வுடன் ரமிக்கிறேனோ, வாழ்கிறேனோ, எதுல கரணத்திலும் காரியத்திலும் வாழ்கிறேனோ, அதுவரை அதிகமாக பிரகிருத்தியினுடைய வாசனைகளை சேர்த்துக் கொள்கின்றேன். ஒருவேளை சத்துவ குணத்திலே இருந்தால் சத்துவ குண வாசனையை சேர்த்துக்கொள்ளும். சத்துவ குணம் மேலோங்கி இருந்தால் சத்துவ குண வாசனையை சேர்த்துக்கொள்ளும். ரஜோகுணத்திலே நான் மேலோங்கி இருந்தால் அதிலே ரமித்துக் கொண்டிருந்தால் ரஜோகுண வாசனையே சேர்த்துக்கொள்ளும். தமோ குணம் இருந்தால் தமோ குண வாசனையை சேர்த்துக்கொள்ளும். இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல கண்கூடா பார்க்கிறோம். வேதாந்த அறிவு கொண்டு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த 3 விதமான குணங்கள் உடையவர்கள் எதுல மேலோங்கி இருக்கிறார்கள், எதை நாடுகிறார்கள் என்பதை பொறுத்து அவர்கள்ட்ட என்ன வாசனை இருக்கிறது என்பது புரியும். சத்துவ குணத்திலே இருந்தால் அதிகமாக அறிவை நாடக்கூடிய தன்மை, ரஜோ குணத்துல இருந்தால் கர்மத்திலே போய் விழும் தன்மை, தமோ குணத்துல இருந்தால் தேகத்தை விமானம் கொண்டு மைதுனம் இன்பத்தை நாடக்கூடிய தன்மை. இந்த 3 இடத்திலும் என்னை பிரவர்த்திக்க வைத்து அந்த போஷாக்கு தான் நடக்கும். அதனால நம்ம போன வாரம் பார்த்தோம், போஷணம். இந்த ஸ்கந்தத்துக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய தலைவு போஷணம், வளர்த்தல். இப்ப நாம எதை வளர்ச்சி அடைய வைக்கிறோம்? தினந்தோறும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பிறவியும் குணங்கள் இருக்கக்கூடிய வாசனைகளை நான் அதிகமாக போஷாக்கு செய்து கொண்டு வளர்த்து கொண்டு விவகாரத்துல இருந்தால், வியாவகாரிக சத்தியத்துல இருந்தால் 3 குணத்துல எந்த குணமானது மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணத்துக்கு வாசனையை கொடுத்து அதை போஷாக்கு பண்றேன். அதிலேயே நேரத்தை முழுக்க செலவிடுகின்றேன். ஆயுள் போவது கூட தெரிவது இல்லை. ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்த பிறகு சொப்னலோகத்திலே இருந்தால் ரஜோகுணமும் தமோ குணமும் என்னை பிடித்துக் கொள்கிறது. அதுல மாட்டிக்கொண்டு அதற்கு ஏற்ப உண்டான வாசனைகளுக்கு நான் தீனி போடுகிறேன். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனால் தமோ குணம், ஆழ்ந்த உறக்கம், செயலற்ற தன்மைங்கிற வாசனையை அதிகப்படுத்துற. எந்த வாசனையை நான் வளர்க்க வேண்டுமோ, எதை நான் அதிகமாக போஷாக்கு செய்தால் இந்த 3 வாசனைகளிடத்திலிருந்தும் விடுபடலாமோ அந்த வாசனைகளை நான் போஷணம் செய்வதற்கு தகுதி இல்லாதவனாய், விருப்பம் இல்லாதவனாய், நேரத்தை கொடுக்காதவனாய், முயற்சி இல்லாதவனாய்,
நம்பிக்கை இல்லாதவனாய் வாழ்க்கை வீணாக கழியும். நாம் முயன்று இந்த பாரமார்த்திக வாசனையை மனதிலே கொடுக்கவில்லை என்றார். எந்த வாசனை மேலோங்கி இருக்கும்? வியாவகாரிக வாசனை நின்றதற்கு பிறகு எந்த வாசனை மேலோங்கி இருக்கும்? பிராதிபாசிக வாசனை மேலோங்கி இருக்கும். அதுதான் இறப்பு லோகத்திலும் இறப்பு நேரத்திலும் நமக்கு மேலோங்கி வருகிறது. ஏன்னா உடல் செயலற்று போய்விடும். நீங்க பாருங்கள், இறக்கும் தருவாயிலே இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள், உடல் செயலற்று போய்விட்டது. இப்ப அவரால் போய் உடலை கொண்டோ இந்திரியங்களை கொண்டோ எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. கொடுக்கல் வாங்கல் செய்வதோ, தான தர்மங்கள் செய்வதோ, யஜ்ஞம் செய்வதோ ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சேவா ஒன்றும் முடியாது. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கருவி மனது தான். இப்ப மனது அவர் கையில் இருக்கு. அதுவும் சாதாரண மனம் அல்ல, வாசனை நிறைந்த மனம், பலம் பொருந்திய மனம், ஜென்ம ஜென்மாந்திர வாசனைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனம். இப்ப இந்த மனம் என்ன பண்ணும்? பாரமார்த்திக போஷணம் மனசுல இல்லாததுனால வியாபார செய்ய முடியாத நிலையிலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஜீவன் பிராதிபாசிக்க நிலைக்கு வரும். அப்ப என்ன பண்ணுகிறது? ஒன்று கனவு காண்கிறது. கனவுனா என்னது? நடக்க முடியாத நிகழ்ச்சிகளை எல்லாம் மனதிலே கொண்டு வந்து கற்பனை செய்து பார்க்க ஆரம்பிக்கின்றது. இப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே என்று கற்பனை செய்ய ஆரம்பிக்கின்றது. இதெல்லாம் நடந்துவிடக் கூடாதா என்று மனம் கற்பனை செய்து இயங்குகிறது. விதவிதமான விபரீதமான காட்சிகளை கண்முன்னாடி பார்க்க ஆரம்பிக்கிறது. தான் மரணம் அடைவதைப் போலவும், துன்பகரமான நிகழ்வுகள் நடப்பதைப் போல இதெல்லாம் மனமானது விபரீதமாக கற்பனை இருக்கக்கூடிய ஒரே இன்ஸ்டிங்க்ட் மனதுதான். தகுதி இல்லாத மனம். ஏன்னா பாரமார்த்திக விஷயம் அங்க இல்லை, வியாவகாரிகம் முழுமையாக நின்று விட்டது. என்ன பண்ணுவோம் நம்ம? இந்த இந்த இது 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 புரியலன்னா அன்றாட வாழ்க்கையிலே பாருங்கள், வெளி உலகத்தோட தொடர்பே கொள்ள முடியவில்லை. இந்த ஒரு 5 வருட காலம் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 2019 2023 வரை யாரும் யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை, விவகாரம் செய்ய முடியாத நிலை. நீ உன் வீட்டுக்கும் வராதே, நானும் யார் வீட்டுக்கும் வரமாட்டேன், நீ என் வீட்டுக்கு வராதே. எந்த பொது நிகழ்ச்சியும் கிடையாது. ஆலயத்துக்கு போக முடியாது, ஹோட்டலுக்கு போக முடியாது, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போக முடியாது, எங்கும் போக முடியாது. யாரும் யார் வீட்டுக்கும் வர வேண்டாம், யாரும் எந்த நிகழ்ச்சிக்கும் வர வேண்டாம், நானும் யார் நிகழ்ச்சிக்கும் போகவும் முடியாது, யாரும் வர வேண்டாம் சொல்லிவிட்டார்கள். சரி, ஆன்மீக நிகழ்ச்சியா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ வியாவகாரிகம் துண்டிக்கப்பட்டாச்சு. ஒருவர் நேரடியாக பார்த்து பேசிக்கொள்ளுதல், சேவை செய்து கொள்ளுதல் ஒன்றும் கிடையாது. சரி, ஒருவேளை பாரமார்த்திக வாசனை இருந்தால் அவர்கள் தன்னை பகவானுடன் ஒப்பிட்டு கொண்டு தன்னை பகவானுடன் ஒப்படைத்து விட்டு அந்த ஒரு வாழ்க்கையை ரம்யமாக வாழ்ந்து விட்டார்கள். அந்த வாசனையும் இல்லை, இங்கேயும் போக முடியல. அப்ப இப்பேற்பட்ட ஜீவன் என்ன பண்ணும்? அதனால தான் நீங்கள் பாதி ஒரு 50-60% மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மனநோயாளிகளாக, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. ஏன்னா அவர்களுக்கு என்ன பண்ணுவது தெரியவில்லை.
வெளியிலையும் போக முடியல, யாருடனும் பழக முடியல, பேச முடியல. சரி, பாரமார்த்திகத்துக்கு அவர்கள் தகுதி படைத்தலா என்றால் அந்த அந்த சம்ஸ்காரமும் இல்லை. அப்ப என்ன பண்ணுவது? பயம், கற்பனை, கவலை, விதவிதமாக விபரீதமாக சிந்திப்பது, ஒருவருடைய விஷயத்தை கேட்டு அதை தனக்கு வந்து விடுமோ என்று விபரீதமாக கற்பனை செய்து கொள்வது, இதெல்லாம் நம்ம அன்றாட பார்த்து ஒரு 5 வருட காலங்கள் பார்த்தோம். அதே நிலைதான் இறப்பு வரும் காலத்திலும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடக்கிறது? விவகாரம் பண்ண முடியாது. உடலை கொண்டோ, இந்திரியங்களை கொண்டோ, மனதை கொண்டோ வியாபாரம் செய்ய முடியாது. சரி, பாரமார்த்திக நிலைக்கு நான் தகுதி படைத்தவனாக இருக்கிறேனா? ஒருவேளை பாரமார்த்திக நிலையிலே நான் தகுதி படைத்தவனாக என்றால் மனதால் இறைவனோட நான் இருக்கலாம். அதுக்கும் நான் தயாரா இல்லை. ஏன்னா அந்த போஷணத்தை மனதுக்கு நான் கொடுக்கல. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சத்தியம் பிராதிபாசிக சத்தியம். நான் சேர்த்து வைத்த கர்ம வாசனை, அது சாத்வீகமாக இருந்தாலும் சரி, ராஜசிகமாக இருந்தாலும் சரி, தாமசிகமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஏற்ப அந்த வாசனை மனதிலே தோன்றி வருகிறது. அதுதான் வரும், அதுதான் வர முடியும். அதனால்தான் பகவான் கீதையில 8வது அத்தியாயத்துல இதை ரொம்ப அனுபவபூர்வமாக ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரண்முக்த்வா கலேவரம் யப்ரயாதே சமத்பாவம் யாதி ந அத்ர சம்சயா. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேயே சதா தத்பாவம் பாவிதா. இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய பகவான் ஒரு சூத்திர வாக்கியம் ஒன்று சொல்றார். ரொம்ப ரொம்ப ஒரே வரிதான், சூத்திர வாக்கியம். ஏன்னா நிறைய சொல்லிக்கொண்டே போனால் நம்முடைய மனசு மறந்துடும். எதை எடுத்துக்கொள்வது, எதை விடுவது, ஒரு புல்லட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துன்னு வச்சுக்கோம், டக்குன்னு பிடிச்சுக்கும் மனசு. பகவான் சொல்றார், மாம் அனுஸ்மர. இது புல்லட் பாயிண்ட். மாம் என்னை, அனுஸ்மர, ஸ்மரன் கூட போடல பகவான், அனுஸ்மரன் போடுற. என்னை தொடர்ந்து நினைத்து கொண்டே இரு. எப்பொழுது நினைக்கணும்னு பகவான் அர்ஜுனன் கேட்கலாம். சர்வேஷு காலேஷு, ரொம்ப முக்கியமானது இதுதான். எல்லா காலத்திலும். ஏன்னா நம்ம ஒரு காலம்னு ஒதுக்கிடுறோம். இறைவனை தொழுவதற்கு, இறைவனை ஸ்மரிப்பதற்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இறைவனை ஸ்மரிப்பதற்கெல்லாம் நம்ம தயாராக இல்லை, நம்முடைய மனதும் தயாராக இல்லை. நாம் சொல்லணுமா? நமக்கு அது உதாரணம் கொடுக்கணுமா? பிராத்த காலம் நினைக்க வேண்டும், அப்புறம் நினைக்கக்கூடாது. மாத்தியந்திய காலம் நினைக்கணும், அப்புறம் நினைக்கக்கூடாது. சாயங்காலம் நினைக்கணும், அதுக்கப்புறம் நினைக்கக்கூடாது. இப்படி நாம இறைவனை தொழுவதற்கு, இறைவனை ஸ்மரிப்பதற்கு ஒரு கால நியதியை வச்சிருக்கோம். இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும். இது இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு நவமி, இன்னைக்கு ஏகாதசி, துவாதசி, ஒன்றும் கிடையாது. எல்லா காலத்திலும். இந்த இடத்துல எல்லா காலத்திலும்னு வரும்போது, இறப்பு வரும் காலத்திலும் என்னை ஸ்மரி, பிறப்பு வரும் காலத்திலும் என்னை ஸ்மரி, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலும் என்னை ஸ்மரி. இன்பம் வரும் காலத்திலும் என்னை ஸ்மரணம் செய், துன்பம் வரும் காலத்திலும் என்னை மரணம் செய், இன்ப துன்பம் இல்லாத காலத்திலும் என்னை ஸ்மரணம் செய். இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை.
அப்படி ஒரு காலம் இருக்கல்லவா, அந்த காலத்திலும் என்னை ஸ்மரி. சர்வேஷு காலேஷு என்றால் எல்லா காலத்திலும். அதனால்தான் அப்பர் சுவாமி பாடுறார், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். எல்லா காலத்திலும் என்னை ஸ்மரணம் செய். ரொம்ப அதிகமான பிரயத்தனம் இருந்தால்தான் ஸ்மரணம் என்பது வரும். அவ்வளவு சுலபம் அல்ல. ஒருவரை நாம் ஸ்மரிக்கிறோம், ஸ்மரணம் செய்கிறோம் அப்படின்னா, ஒன்று அவரை நாம ரொம்ப நேசிக்கணும். அளவு கடந்து நேசித்தால் ஸ்மரணம் தானா வரும். அல்லது அதிகமாக ஒருவரை நான் வெறுக்கணும், அப்பமும் ஸ்மரணம் என்பது வரும். இந்த இடைப்பட்ட இருக்குல்லவா, ஒருவரை நான் அப்பப்போ ஸ்மரிக்கிறேன், ஒருவரை நான் அப்பப்போ மறக்கிறேன் என்றால் அங்கே எனக்கு இந்த ரெண்டு இல்லை. அதிகமாக விரும்புதலும் இல்லை, அதிகமாக வெறுத்தலும் இல்லை. இறைவனை நான் அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருந்தால் ஸ்மரணம் நிச்சயம் வந்தே ஆக வேண்டும். இறைவனை நான் அதிகமாக வெறுத்தால் அப்பொழுதும் ஸ்மரணம் வந்தே ஆகும். நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீர்கள், நிறைய பக்தர்கள் அவரவர்களுடைய குண மகாத்மியத்தினாலேயே இறைவனை அடைந்திருக்கிறார். அத்தியந்த சிநேகிதத்தினாலே, அத்தியந்த பிரியத்தினாலே இறைவனை அடைந்தவர்கள் எத்தனையோ பக்தர்கள். பிரகலாதனிலிருந்து ஆரம்பித்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தியந்தமான வெறுப்பு, சிசுபாலனாக இருக்கட்டும், தந்தவக்கரனாக இருக்கட்டும், அதிக வெறுப்பு, இறைவனிடத்திலே அதிகமான வெறுப்பை காணும். பயத்தினாலேயே இறைவனை அடைந்தவன் கம்சன். ஸ்மரணம் என்பது எப்பொழுது நடக்கிறது? அதிகமான நான் மனதிலே இறைவனை பற்றின சம்ஸ்காரத்தை, ஸ்மரணத்தை மனதிலே நான் அத்தியந்தமாக கொடுத்திருந்தால். இப்ப இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வியாவகாரிக நிலையிலே நாம முயற்சி எடுக்கிறோம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்திலும் சரி, பிராதிபாசிக சத்தியமாக இருக்கக்கூடிய கனவு லோகத்திலும் சரி, நம்முடைய முயற்சி இல்லை. அங்கே அகங்காரமானது மனதில் இருக்கக்கூடிய வாசனையுடன் போகிறது. அங்கே இந்த அகங்காரமானது மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளை மாற்றுவதற்கோ சரி செய்வதற்கோ இயலாது. அங்கே மனதிலே எதை நான் அதிகமாக கொடுத்திருக்கிறேனோ அந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் தான் இந்த அகங்காரம் சிந்தித்தாக வேண்டுமே தவிர அங்கே இந்த அகங்காரத்திற்கு ஸ்வதந்திரதா என்பது கிடையாது. விழிப்பு நிலையிலே நான் எதை போஷணம் செய்கிறேனோ அதைத்தான் நான் பிராதிபாசிகம் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திடத்திலும் செய்ய முடியும். வியாவகாரிக நிலையிலே நான் எதை செய்ய மறந்தேனோ அதை என்னால் பிராதிபாசிக நிலையிலே செய்ய முடியாது, செய்ய விடாது. இங்கே போஷணம் என்பது, வளர்த்தல் என்பது
பாரமார்த்திகமாக இருந்தால், விவகார நிலையிலிருந்து பாரமார்த்திகமாக இருந்தால், அப்பொழுது பிராதிபாசிகத்தில் வரும்போது பாரமார்த்திகம் வரும். விவகார நிலையிலே இருந்து நான் பாரமார்த்திகத்தை மறந்து விவகார நிலையிலே நான் இருந்தால் பிராதிபாசிகத்திலும் விவகாரம்தான் வருமே தவிர அங்கே பிராதிபாசிகம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரிகிறது? இங்கே அதுக்கு பிரமாணம் கொடுக்கிறார் பாருங்கள். அஜாமிலனை வைத்துக்கொண்டு நமக்கு பிரமாணம் கொடுக்கிறார் சுக மகரிஷி. சஏவம் வர்த்தமானோஜ்ஞோ மிருத்யு கால உபஸ்திதே மதிம் சகார தனயே பாலே நாராயணத்வயே பாலே நாராயணாஹ்வயே. இறப்பானது அவன் முன்னாடி வந்து நெருக்கின்றது. இப்பொழுது அவன் வியாவகாரிக நிலையிலே எதுவும் செய்ய முடியாதவனாய் ஆகிவிட்டான். சரி, இப்போ அவன் இருக்கக்கூடிய நிலை பிராதிபாசிக்க நிலை, மனதளவிலே இருக்கக்கூடிய நிலை. இப்ப இங்க மனதைத்தான் அவனால் பார்க்க முடியும், மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளைத்தான் ஸ்மரிக்க முடியும். இப்ப அதுல வந்து அந்த எண்ணங்களை மாற்றவோ அந்த எண்ணங்களுக்கு உண்டான விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான செயல்பாடுகளோ செய்ய முடியாதவனாய் வெறும் கற்பனை லோகத்துல மட்டும்தான் இருக்க முடியும். வெறும் எண்ண நிலையில் மட்டும்தான் அவனால் இருக்க முடியும். இந்த நிலையை அடைந்திருக்கக்கூடிய அஜ்ஞஹா, இப்ப அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், அஜ்ஞஹா, அறியாமையுடன் இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அஜாமிலன் மூடன். இப்ப இவன்ல இருந்து என்ன போயிடுத்தான்? எல்லா காலங்களும், நன்மையான காலங்கள் எல்லாம் போய் ஆயுளானதே வேகமாக அழிந்து உடலும் ஜரா என்று சொல்லக்கூடிய வயோதிக நிலையை அடைந்து காலம் வீணாக கழிந்து போன நிலையிலே இவன் மூடனாக இப்பொழுது இருக்கிறான். இப்ப இவனுக்கு எது வந்து இவனை தொடுகிறது? இப்பொழுது மிருத்யு காலஹா உபஸ்திதே. மிருத்யு காலம், மரணம் என்று சொல்லக்கூடிய காலமானது இவனை இப்பொழுது நெருங்கி விட்டது. உபஸ்திதே, இவனை நெருங்கி விட்டது. மிருத்யு காலம் என்பது என்னது? மிருத்யு என்பது என்னது? அது புரியணும். இப்போ பானை உடைந்து விட்டது அப்படின்னு சொல்றோம், ஒரு பானை தோன்றி விட்டது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பானை தோன்றுதல், ஒரு பானை உடைதல், ரெண்டு சப்தம் எழுப்புறோம். பானை உடைந்தது, பானை தோன்றியது. இப்போ பானை தோன்றியது என்பதும் பானை உடைந்தது என்பதும் எதன் அடிப்படையிலே பேசப்படுகிறது அப்படின்னா, சத்திய நிலையிலிருந்து பேசப்படுவது இல்லை. அசத்தியமான நிலையிலிருந்து பேசப்படக்கூடியதுதான் தோற்றம் மறைவு. உண்மையிலிருந்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே தோன்றவில்லை, மண்ணு மட்டும்தான் இருக்கு. ஆனா நாம் உண்மை நிலையிலே
வேறொன்றை பார்க்கிறோம். ஏதோ ஒன்று தோன்றியதாக ஒன்று பார்க்கிறோம். அந்த தோற்றம் என்பது ஒரு வடிவம், அந்த வடிவத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். இந்த வடிவமும் பெயரும் தான் அங்க தோன்றி இருக்கே தவிர அங்கே உண்மையிலேயே தோன்றா நிலையில் இருப்பது மண்ணே. இப்போ இந்த வடிவமும் பெயரும் எப்பொழுது மண்ணுடன் மண்ணாக போகிறதோ அப்போ நாம் என்ன சொல்றோம்? அழிந்து விட்டது. எங்கே அழிந்தது என்பது என்னது அப்படின்னா, அந்த வடிவமும் அதற்கு ஒரு பெயர். தோன்றியதாக ஒன்று சொல்றோம் அல்லவா? எங்கே தோன்றி இருக்கு? அழிந்ததுன்னு சொல்றோம் அல்லவா? எங்கே அழிந்ததாக இருக்கு? தோற்றத்துக்கும் அழிவுக்கும் நடுவே இருக்கிறதாக சொல்றோம். எங்கே இருக்கு அது அப்படின்னா, மண்ணிடத்தில் தான் தோன்றி இருக்கு, மண்ணிடத்தில் தான் இருக்கிறது, மண்ணிடத்தில் தான் அழிகிறது. மண்ணிடத்திலிருந்து தோன்றி மண்ணிடத்திலேயே இருந்து மண்ணிடத்திலேயே அழிவதாக நாம் பார்க்கிறோம். எதை? பெயரையும் வடிவத்தையும். மண்ணிடத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் பெயர் என்பதும் தவறு, வடிவம் என்பதும் தவறு. மண்ணிடத்திலிருந்து பார்த்தால் வடிவம் இருப்பது என்று சொல்வதும் தவறு, பெயர் இருப்பது என்று சொல்வதும் தவறு. மண்ணிடத்திலிருந்து பார்த்தால் வடிவம் அழிந்ததுன்னு சொல்றதும் தவறு, பெயர் போனது என்று சொல்வதும் தவறு. இந்த உதாரணம் நமக்கு புரிகிறார். நம்மள்கிட்ட வருவோம். பிரம்மன் அப்படிங்கிற ஒரு வஸ்து, அப்ரம்மன் அப்படிங்கிற ஒரு வஸ்து. மண்ணிடத்திலிருந்து மண் பானை வந்ததை போல பிரம்மனிடத்திலிருந்து அப்ரம்மனாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க, விவகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தா, கரணம், காரியம், இந்த மூன்றும் வந்ததாக நாம் நினைக்கிறோம், தோன்றியதாக நாம் நினைக்கிறோம். அப்ப இந்த மூன்றும் தோன்றியதாக நான் நினைத்தால் அதுக்கு ஆதாரம் யாரா இருக்க முடியும்? பானை, அதுக்கு ஒரு பெயர், அதுக்கு ஒரு வடிவம், அதனுடைய செயல்பாடு, இதெல்லாம் தோன்றியதாக நான் நினைத்தால் ஆதாரம் மண்ணாகத்தான் இருக்க முடியும். அதே போல கர்த்தா, கரணம், காரியம், இந்த மூன்றும் தோன்றியதாக நாம் நினைத்தால் இந்த தோற்றத்துக்கு யார் ஆதாரமா இருக்க முடியும்? பிரம்மன் ஆதாரம். பிரம்மனிடத்திலிருந்து தோன்றி இருப்பதாக நாம் நினைக்கிறோம். பிரம்மனிடத்திலேயேதான் அவை இருக்கிறது, பிரம்மனிடத்திலேயேதான் அவை போய் லயமாகிறது. பிரம்மனிடத்திலிருந்து தோன்றி பிரம்மனிடத்திலேயே இருந்து பிரம்மனிடத்திலேயே ஒன்று அழிவதாக இருந்தால் அப்ப நாம் அதை என்ன சொல்லலாம்? உண்மையிலேயே தோன்றாத ஒன்றுதான் நமக்கு தோன்றியதை போல தெரிகிறது. சரி, இப்ப தோன்றிய பொருள், தோன்றிய தோற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய, ஆதாரமாக அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய பொருளை விட்டு வேறாக இருக்கா அப்படின்னு பார்த்தா, நாம் பொருளாக எடுத்துக்கொண்டு வியாவகாரிகம் செய்யும் போதும் பிராதிபாசிக சத்தியத்தில் இருக்கும் தோறும் அது ஆதாரமான பொருளை விட்டு வேறாக இல்லை, அந்நியமாக இல்லை.
ஒருவேளை வியாவகாரிக வஸ்துவும் பிராதிபாசிகமும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருளை விட்டுவிட்டு வேறாக இருந்தால் என்னாகும்? சம்சாரம் அழிவதற்கு வாய்ப்பே இல்லை. மோட்சம் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. இப்போ தோன்றியதாக நாம் பாவிக்கக்கூடிய பொருள், மரிப்பதாக நாம் எண்ணக்கூடியவை அத்தனையுமே இந்த பிரம்மனிடத்திலிருந்து தோன்றி இருக்கிறது. மீண்டும் பிரம்மனிடத்திலே போய் லயமாகிறது. இதுல இந்த மண் பாண்டம் சரியா உதாரணம் புரிஞ்சிடும். ஆனா இங்க வரும்போது இந்த சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய கரணங்கள் இருக்கு அல்லவா, அந்த கரணம், இந்த அந்த கரணமானது அஜா என்று சொல்லக்கூடிய பிரகிருதி தத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலே பரமாத்மாவுடைய மாயா, பரமாத்மாவுடைய சக்தி. இப்ப இந்த சக்தி என்ன பண்ணுகிறது? பரமாத்மாவிடத்திலிருந்து சைத்தன்யத்தை வாங்கி இது ஒரு சக்தியை தோற்றுவிக்கிறது. அந்த ஒரு ஒளிக்கு பெயர்தான் பிராதிபாசிகம். அல்லது சிதாபாசம். பரமாத்மாவை போன்றதொரு ஒரு தோற்றத்தை தோற்று. அந்த தோற்றம் எப்பொழுது வீரியம் அடைகிறதோ, வாசனையுடன் சேர்ந்து வீரியம் அடைகிறதோ, அப்போ அந்த வாசனை என்ன பண்றதுனா கரணத்தோட தொடர்பு வச்சுக்க. கர்த்தாவோட, உண்மையான கர்த்தாவோட தொடர்பு வைக்க வேண்டியது போய் கரணத்துடன் தொடர்பு வைத்துக் கொள்கிறது. ஸ்தூல சரீரத்துடன் காரியத்துடன், கரணத்துடனும் காரியத்துடனும் தொடர்பு வைத்துக் கொண்டு, அபிமானம் வைத்துக் கொண்டு விதவிதமான அபிமானங்களை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறார். இந்த இடத்துல இந்த அபிமானி பரமாத்மாவை மறந்துவிட்டு தன்னுடைய உண்மையான சொரூபத்தை மறந்து. இப்ப நீங்க கேட்கக்கூடாது, ஏன் மறந்தான், எப்படி மறந்தான், எந்த நாள் மறந்தான், அவன் மறக்காமல் இருந்திருக்கலாமேலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அனாதின்னு சொல்லிட்டார். எப்பொழுது மறந்தான், எப்படி மறந்தான்னா தெரியாது. இப்பொழுது நான் மறந்திருப்பது என்பது உண்மை. மறந்திருப்பது மட்டுமல்லாமல் விதவிதமான வாசனைகளை சேர்த்து கொண்டு சம்சாரத்திலே இருப்பது உண்மை. இப்ப எனக்கு தேவை சம்சாரத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது என்பது தானே தவிர ஏன் மறந்தேன், எப்படி மறந்தேன், இதனுடைய வரலாறு என்ன, மறந்ததனுடைய வரலாறு என்ன என்பதை எல்லாம் நம்மால் தேட முடியாது, தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இப்ப எனக்கு வியாதின்னு வந்து விட்டது என்றால் எப்படி இந்த வியாதி வந்ததுன்னு நாம் ஆராய்ச்சிக்கலாம் போக முடியாது. வியாதி இருக்கிறதா? இருக்கு. அதற்கு இந்த மருந்தை சாப்பிடு, இந்த பழக்க வழக்கங்களை எடுத்து, அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, யாரால் வந்தது, எந்த நாள் துவங்கியது, நம்மால் அதற்குள்ளே ஆராய்ச்சிக்குள்ளே போக முடியாததை போல சம்சாரம் என்பது இப்பொழுது என்னுடைய மனதில் இருக்கு. அது நீங்க வேண்டுமானால் எனக்கு இப்பொழுது தேவை சம்சாரம் நிவிருத்தி சாதனம். அப்போ அதுக்கு மோட்ச சாதனம் தான், ஞானம்தான் உத்தமமான சாதனம், நேரடியான சாதனம். அந்த சாதனத்தை இந்த மனம் நாடாமல் மீண்டும் மீண்டும் பிரகிருதி இடத்திலேயே ஈடுபட்டு கரணத்திலும் காரியத்திலும் அபிமானம் கொண்டு ஒரு பெரிய சம்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த பெரிய சம்சாரம் தான் என்னது? மீண்டும் பிறப்பு,
மீண்டும் பிறப்பு. இந்த இடத்துல பிறப்பு என்பது என்னது? இந்த காரியத்தை எடுத்து மீண்டும் இறப்பு என்பது என்னது? இந்த காரியத்தை உதறி தள்ளுவது. இங்க நடப்பது காரியத்தை, காரியம் என்றால் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரத்தை உதறி தள்ளுதல் தானே தவிர சூக்ஷ்ம சரீரமும் அதில் இருக்கக்கூடிய வாசனைகளும் என்னால் உதறி தள்ளப்படாமல் அப்படியே இருக்கு. அப்ப இங்கே மரித்தல், மரணம் ஏற்படுவது, மரண காலம் என்பது என்னது? பஞ்சபூதங்களை உதறி தள்ளக்கூடிய காலம்தானே தவிர மனம் இந்த பஞ்சபூதங்களை விட்டு விட்டு வேறொரு பஞ்சபூதத்தை எடுத்துக்கொள்வதற்காக போராடக்கூடிய காலம்தான் மரண காலம்னு சொல்றோம், மரித்தல் காலம். ஒருவேளை என்னுடைய மனமானது இந்த வாசனைகளை எல்லாம் விட்டுட்டு வச்சுப்போம், இந்த தேகத்தில் இருக்கும் போதே இந்த மனமானது லோக வாசனா, தேக வாசனா, சாஸ்திர வாசனா, இந்த 3 வாசனைகளையும் விட்டு விட்டு அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அந்த அகங்காரி, வாசனை இல்லாத அகங்காரி, அப்ப யாரு? ஆத்மா. ஆத்மாவாக எப்பொழுது நான் ஆகிவிட்டேனோ அவனுக்கு மரணம் என்பது இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏண்டான்னா அவன் ஜீவன் முக்தன்னு சொல்றோம். இந்த தேகத்துல உயிர் வாழும் போதே அவன் முக்தனாக ஆகிவிட்டான். எதிலிருந்து முக்தி ஆகிவிட்டான்? கர்த்தாவிடத்திலிருந்து முக்தி, வாசனைகளிலிருந்து முக்தி, அந்தக்கரண அபிமானத்திலிருந்து முக்தி, பாக்கிய காரிய சரீரத்திலிருந்து முக்தி, தன்னையிலிருந்து எல்லாம் விடுவித்துக் கொள்கிறான். அப்ப அவனை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் என்னது? வெறும் வஸ்திரம் தான், சட்டை தான். அவன் இந்த சட்டையை உதறி தள்ளி விடுகின்றான். அப்ப அவனுக்கு மரணம் இல்லை, ஜனனமும் இல்லை. நாம என்ன பண்றோம்? வெறுமனே இந்த சட்டையை, ஸ்தூல சட்டையை உதறி தள்ளிட்டு போறோம். ஆனால் சூக்ஷ்ம சரீரத்தை வாசனா மூட்டைகளோட, ஏன்னா அந்த அளவுக்கு போஷாக்கு பண்ணி வச்சிருக்கோம். விஷய வாசனைகளை அதிகமாக மனதிலே போஷாக்கு பண்ணிய காரணத்தினாலே கர்த்தாவும் வாசனையுடன் சேர்ந்து மீண்டும் ஒரு பஞ்சபூதத்திலே போய் தன்னை இணைத்துக் கொள்கிறான். வாசாம் ஜீர்ணானி யதாபிகாயே நவாணி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி. இதில் நாம் பார்ப்போம் எப்படி ஒரு புதிய வஸ்திரம் வந்தால் உடனடியாக பழைய வஸ்திரத்தை களைந்து போடுகிறோம். அதே போல பழைய வஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், இதில் வசிக்கக்கூடிய இந்த அந்தக்கரண அபிமானியால், அகங்காரியால், வாசனை நிமித்தமாக இந்த சரீரம் இனிமேல் இந்த வாசனைக்கு ஏற்ற சரீரம் அல்ல. ஆகையினாலே இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வேற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டால்தான் என்னுடைய வாசனைகளை போக்கிக் கொள்ள முடியும், அதற்கு ஏற்ப எனக்கு ஒரு சரீரம் தேவை என்று சொல்லி வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த விஷய வாசனைகளோடையே. இந்த இடத்துல மிருத்யு காலம் என்பது என்னது? இந்த பஞ்சபூதங்கள் செயலற்று போய் செயல் இல்லாத நிலைக்கு போகக்கூடிய காலம்தான் மிருத்யு காலம். அப்ப இங்க மரணம் என்பது தேகத்தை விடுதல், பஞ்சபூதத்தை உதறி தள்ளுதல் என்பதும் ரொம்ப முக்கியம். தேகத்தை உதறி தள்ளக்கூடிய காலத்திலே இறைவனை மறத்தல் தான் மரணம். இதுதான் உண்மையான செய்தி. இறைவனை மறத்தல் அதுதான் மரணம். யாருக்கு? அந்த கர்ணத்திலே வாசனை இடத்திலே அபிமானம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுக்கு அதுதான் உண்மையான மரண காலம்.
அதனால்தான் நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரியான மரண காலத்திலே இவனுக்கு ஏன் உதறல்கள் வருகிறது, பயம் வருகிறது, ஏன் இவன் இந்த சரீரத்தை விட்டு விட்டு போவதற்கு தயாராக இல்லை என்றால், பிராதிபாசிகத்திடத்திலே விதவிதமான உலகத்தை அவன் கற்பனை செய்து பார்க்க அவன் முன்னாடி காட்சியெல்லாம் நிற்கிறது. அங்கே அவனுக்கு எது வரவில்லை? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், அது வரல. விஸ்வாதாரம் ககன சதுருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் வரல. இறைவனுடைய அந்த சொரூபமோ சரீரமோ குணங்களோ லீலைகளோ, இறைவனுக்கும் எனக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பந்தமோ, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்களுடைய சரிதங்களோ, இறைவனோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களோ எதுவுமே ஸ்மரணத்துக்கு வராமல் மிருத்யு காலம் என்பது ஒருவனை நெருங்குகிறது. மிருத்யு என்பது பஞ்சபூதங்களுடன் சேரக்கூடிய காலம் மிருத்யு காலம். உண்மையான மிருத்யு காலம் ஞானிகளுக்கு எதிரான அகங்காரத்தை அடித்தல் தான் மிருத்யு காலம். அதனால்தான் நம்ம பார்க்கிறோம் உபனிஷத்துல, அவர்கள் அகங்காரத்தை முழுமையாக வாசனையுடன் சேர்ந்து ஞானத்திலே போட்டு பஸ்மம் செய்த காரணத்தினாலே அவர்களுக்கு என்ன கிடையாதாம்? பராந்த காலே பராமிருதாக பரிமுச்சந்தி சர்வே. அந்த காலம் பராந்த காலம். அந்த காலம் என்பது பிறப்பு இறப்புக்கு உண்டான காலம். அந்த காலம் என்றால் இறப்பு காலம், மீண்டும் பிறப்பு வரக்கூடிய காலம். ஆனால் ஞானிக்கு பராந்த காலே, இப்ப இவருக்கு அந்த காலம் போய் பராந்த காலம் வந்து விட்டது. பிறப்பும் இறப்பும் இல்லாத காலம் வந்து விட்டது. இவர் என்ன ஆகிட்டாராம்? பராமிருதாக பரிமுச்சந்தி சர்வே. அனைத்தையும் துறந்தவாய் பிரம்மனுடன் கலந்து விட்டார். அதுதான் உண்மையான மரண காலம் என்றால், மீண்டும் மீண்டும் பிறப்பும் இறப்பும் வராத காலம். நமக்கு ஏற்படக்கூடிய மரணம் என்பது என்னது? பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை விட்டுவிட்டு ஸ்தூல பஞ்சபூத சமஷ்டி ஸ்தூல பஞ்சபூதத்துடன் போய் கலக்கின்ற காலம். அப்ப இவன் சாகல அஞ்ஞானத்துடன் அகங்காரத்துடன் வாசனைகளுடன் மூடனாக இந்த பஞ்சபூதத்தை விட்டு வெளியேறுகின்ற வேற ஒரு பஞ்சபூதத்துக்குள்ளே போய் தஞ்சம் அடையக்கூடிய காலம் மூடனாக இருக்கின்ற ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய காலம். இப்ப அந்த காலம் இப்ப இவனுக்கு வந்திருக்கு. அவனுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் வரக்கூடிய காலம். மிருத்யு காலே உபஸ்திதே, மரண காலமானது நெருங்கிவிட்டது. இப்போ நம்ம பார்த்தோம், வியாவகாரிக்கம் நின்றுவிடும். பாரமார்த்திக நிலையிலே நான் தகுதி படைத்தவனாக இருந்தால் அங்கே போயிருவேன். ஒருவேளை அங்கே எனக்கு தகுதி இல்லை என்றால், பாரமார்த்திக நிலையிலே எனக்கு தகுதி இல்லை என்றால், நான் மாட்டிக்கொள்ளக்கூடிய இடம் எங்கே? பிரதிபாசிக நிலையிலே, சூக்ஷ்ம சரீரத்திலே வாசனாரூபமாக இருக்கக்கூடிய மனதிடத்திலே இந்த அகங்காரி மாட்டிக்கொள்கிறான். அப்ப அவன் வியாவகாரிக்க நிலையிலே எதை கொடுத்திருந்தானோ அதுதான் அவனுடைய ஸ்மரணத்துக்கு வருமே தவிர எதுவும் வராது. ஒருவேளை வியாவகாரிக்க நிலையிலே
இவனுக்கு அந்த சம்ஸ்காரங்கள் இல்லாத போது, வெளியிலிருந்து இவன் வியாவகாரிக நிலையை இழந்து பாரமார்த்திக நிலையிலே தகுதி இல்லாதவனாய் பிராதிபாசிகத்திலே இருக்கும் போது இவனுக்கு வெளியிலிருந்து சம்ஸ்காரத்தை கொடுத்தால் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக இருப்பனா என்றால் விவகாரமே போச்சு. அந்த கரணம் பாக்கிய கரணங்கள் 10 கரணங்களும் செயலற்று போய்விட்டது. எதையுமே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாத, விருப்பம் இல்லாத, தகுதி இல்லாத நிலையில் அவன் நிற்பான். அப்ப அவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நான் பாகவதம் படிக்கின்றேன், கருட புராணம் படிக்கின்றேன், திருப்புகழ் பாடுகின்றேன், தேவாரம் பாடுகின்றேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுகின்றேன், லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுகின்றேன், கீதையை பிரவச்சனம் செய்கிறேன், தகுதி இருந்தால் அந்த ஜீவன் வாங்கும். தகுதி இல்லை என்றால் வியாவகாரிக்க நிலையிலே அவன் தன்னை முழுமையாக இழந்த காரணத்தினாலே தான் பிரதிபாசிக நிலைக்கு வந்தது. தன்னைத்தானே உத்தாரணம் செய்து கொள்ள முடியாத போது மற்றவர்களால் உத்தாரணம் செய்து வைக்க முடியுமா என்றால் மற்றவர்கள் முயற்சி எடுக்கலாம். எனக்கு அதற்கு உண்டான அருகதை இல்லாத போது, எனக்கு அதற்கு உண்டான விருப்பம் இல்லாத போது, முயற்சி இல்லாத போது எனக்காக மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் முயற்சி எடுத்தவர்களுக்கு வேணா பிரயோஜனமா இருக்குமே தவிர எனக்கு எந்த மாற்றத்தையும் அது கொடுக்காது. என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டு வேதங்கள் ஓதலாம், நாம சங்கீர்த்தனம் சொல்லலாம், பஜனை பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் என்னுடைய அந்த காரணம் அதற்கு தகுதி படைச்சதா இருக்கா? பாருங்க, மரண காலம் நெருங்கி விட்டது. இந்த காலத்திலே இவன் எதை ஸ்மரிக்க வேண்டுமோ அதை ஸ்மரிக்கிறான். எதை ஸ்மரிக்கிறானாம்? நாராயண ஆஹ்வயே. நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்டிருக்கக்கூடிய பாலே தனையே, தன்னுடைய பாலனாக இருக்கின்ற, தன்னுடைய பாலனாக கருதக்கூடிய 10வது குழந்தையினுடைய பெயரை, இப்ப அவன் தன்னுடைய 10வது குழந்தையினுடைய பெயரை சொல்கிறோம் என்கின்ற உணர்வுலாம் இல்லை, அதெல்லாம் அங்க போயிருக்கும். நாராயணன்கிற பெயர் மட்டும் இருக்கு. நாராயணன் இந்த பெயரை வச்சதுனால இவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை மட்டும் மனதிலே கொண்டவனாய், ரொம்ப முக்கியமான வார்த்தையை போடுறார் சுக மகர்ஷி, மதிம்சகாரே. முக்கியமான ஒரு சப்தம் மதிம்சகாரே. மதினா புத்தி, புத்தியிலே ஒரே ஒரு எண்ணத்தை வைத்தவனாய், மதிம்சகாரே, அதிலேயே எண்ணத்தை செலுத்தியவனாய், நாராயணன் சொல்லக்கூடிய அந்த பெயரை மட்டும் மனதிலே வைத்து அதையே எண்ணியவனாய், நாராயண ஆஹ்வை. ஆஹ்வை என்றால் கூப்பிடுவது, நாராயணா அப்படின்னு அந்த சப்தத்தை சொல்லி கூப்பிடுகிறார். இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும், வியாவகாரிக்கம் இல்லை, பிராதிபாசிகத்திலே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. பிராதிபாசிகத்திலே இந்த நிகழ்வு நடந்திருக்க வேண்டுமானால் அங்கே கர்த்திருவ பாவம் இல்லாத, அந்த கர்த்திருவம் ஏன் இல்லடான்னா, கர்த்திருவம் இருந்தால் எண்ணங்களை மாற்றி சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு இவன் அபிமானியா இருப்பான். இப்ப அந்த அபிமானி அங்க இல்லை. மனதிலே உள்ள அந்த எண்ணம் மேலோங்கி வந்ததனால் அதைத்தான் இவனால் ஸ்மரிக்க முடிகிறது. அந்த மேலோங்கி வந்த எண்ணம் என்னது? நாராயணா நாராயணா. அதை மதிம்சகார, அந்த வடிவத்தையே அந்த எண்ணத்தையே மனதில் கொண்டு அதை நோக்கியே தன்னுடைய சிந்தனையை செலுத்தியவனாய் நாராயணா என்கின்ற அந்த பெயரை
உச்சரிக்கிறான். என்ன நடந்தது? சாயங்காலம் வாருங்கள், விரிவாக பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.